Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு வெண்டைக்காயை வச்சு ஒரு கிறிஸ்பியான ரெசிபி வெண்டைக்காய் குர்குரே செய்ய போகிறோம். இது ரொம்ப கிறிஸ்பியான ஹெல்த்தியான ரெசிபி. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி நம்ம அந்த ஈரெல்லாம் போகிற மாதிரி நல்லா தொடச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கணும். அடுத்து வெண்டைக்காவை 2 சைடும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கணும். ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா சிலது சீக்கிரமாக கரிஞ்சிடும். அதனால எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வெண்டைக்காயில் மிக்ஸ் பண்ண தேவையான மசாலா என்னன்னு பார்க்கலாம். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், மிளகு பொடி 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம அந்த கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். அதில் நான் எடுத்து வச்சுருக்க சோள மாவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் உள்ள அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போகிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு சோள மாவை அந்த வெண்டைக்காயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் எல்லாம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். மிளகாய்த்தூள், மிளகு பொடி, மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து அரிசி மாவு, கடலை மாவு 2 சேர்த்து அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இதில் நம்ம தண்ணி மட்டும் லைட்டாக கையில் விட்டு தெளித்து அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது. மசாலாலாம் கரெக்டாக வெண்டைக்காயில் ஒட்டுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒருவேளை தண்ணிக்கு இது அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் அரிசி மாவும் கடலை மாவும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனேயும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வெண்டைக்காயெல்லாம் அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வெண்டைக்காய் இந்த மாதிரி தனித்தனியாக தான் நம்ம போடணும். ஏன்னா சேர்த்து போட்டாச்சுன்னா எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா இல்லைன்னா எல்லாமே ஒன்றோடு சேர்ந்துருக்கும். இப்படி போட்டால் தான் நம்ம தனித்தனியாக பொரித்து எடுக்க முடியும். அடுப்பு எப்பவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது வெண்டைக்காய் குர்குரே ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் எப்போ சாப்பிட்டாலுமே நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. வெண்டைக்காய் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் கட்டாயம் எல்லோரும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.